வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் 125வது அதிகாரமான நெஞ்சொடு கிளத்தல் என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். நெஞ்சொடு கிளத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல். குறள் 1241. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, எனைத்தொன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, எனைத்தொன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். நெஞ்சே, காதலால் வளர்ந்த இத்துன்ப நோயை தீர்க்கும் மருந்து ஏதாவது ஒன்றை நீ நினைத்து பார்த்து எனக்கு சொல்ல மாட்டாயோ? இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நான் நினைத்த வீடு பேரை எவ்வாறு அடைவது என்று சொல்வாயோ என்ற கேள்விக்கு எந்த வகையினாலும் துன்பம் தரக்கூடிய மரணப்பிணியை போக்கக்கூடிய அமுதம் உன் நெற்றியின், அதாவது புருவ மையத்தின் உள் நடுவே உள்ளே உள்ளது என்பது பதிலாக வந்தது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நான் நினைத்த வீடு பேரை எவ்வாறு அடைவது என்று சொல்வாயோ என்ற கேள்விக்கு எந்த வகையினாலும் துன்பம் தரக்கூடிய மரணப்பிணியை போக்கக்கூடிய அமுதம் உன் நெற்றியின், அதாவது புருவ மையத்தின் உள் நடுவே உள்ளே உள்ளது என்பது பதிலாக வந்தது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.